இந்த கூட்டத்தொடருடைய தலைப்பு நிமிர்ந்து நடக்கச் செய்யும் தேவன். The topic of this meeting is the Lord who makes us stand upright. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Luke's Gospel chapter 13 verses 10 to 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல இடங்களுக்கு பயணப்பட்டார். அதில் ஒரு இடம் ஜெப ஆலயமாக காணப்படுகிறது. When Jesus Christ lived in this world, he journeyed to so many places, and one of such places is the synagogue. பல நேரங்களிலே அவர் தேவாலயத்துக்கும் கடந்து போயிருக்கிறார். In many places he went to the temple of God. பல நேரங்களில் மலைகளுக்கு அவர் போயிருக்கிறார். In many times he went to the mountains. சில நேரங்களிலே அவர் வனாந்தரங்களில் பயணப்பட்டிருக்கிறார். Sometimes he journeyed to the wilderness. அப்படி போன இடங்களில் எல்லாம் அவர் ஒரு மகத்தான செயலை நடப்பித்ததை நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்க முடியும். When he went such times, we see that he did magnificent works from the light of the word of God. இப்படி ஜெப ஆலயத்துக்கு போன இடங்களிலே பல காரியங்களை அவர் நடப்பித்ததையும் நாம் படிக்க இயலும். Like this, when he went to the synagogues, we see of certain things which he had done. ஆனால் இங்கே ஓய்வு நாளில் அவர் ஒரு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். But we see that he was teaching in one of the synagogues on the Sabbath. ஒரு பகுதியிலே போதகம் நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய மனதிலே ஒரு பெண்ணை குறித்த ஒரு பாரம் அழுத்திக் கொண்டே இருந்தது. Although he was teaching on one hand, on the other hand there was a burden concerning a woman in that place. ஏனென்றால் அங்கே வந்திருக்கிற அனைவரும் நல்ல நிலையிலே காணப்பட்டார்கள். Because all of them who were come to that place was good and found in a good standard. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Each of them were hearing the word of God in their different angles. ஆனால் இந்த பெண்ணோ வந்ததிலிருந்து தலையை அவள் நிமிர்த்தவே இல்லை. But this woman did not lift up her head from the time she came. அவளுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து தேவன் தன்னுடைய மனதிலே அவரை நினைவு கூர்ந்தார். God was remembering her in his mind as to what had happened to her. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். All were looking up to Jesus. அவருடைய பேச்சினுடைய தன்மையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். They were hearing his attitude of talking. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு இனிமையாக இருந்தது. The words of God were sweet to them. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் ஒரு பெண்ணை தேடி அந்த பெண் ஏன் தலைகுனிந்து இருக்கிறாள் என்று அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார். But in the midst of this, the eyes of the Lord went towards a woman who was bending down. அவளை பார்த்த உடனேயே அவளுடைய சரித்திரம் அவருக்கு புரிந்து போயிற்று. As soon as he saw her, he found out her history. ஏனென்றால் அவர் தேவாதி தேவன். Because he is a God of gods. மனிதனுடைய நிலவரத்தை அறிந்தவர். He knows the intention of man. அவனுடைய பெயர் என்னதென்று அவர் அறிவார். He knows his name. அப்படினால் தான் சகேயுவை கண்டவுடனே சகேயுவே இறங்கி வா என்று சொன்னார். அந்த ஒரே வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. Therefore looking unto Zacchaeus, he said, Zacchaeus, come down. That one word changed his life. இந்த பெண்ணினுடைய நிர்பந்தமான நிலவரம் ஒரு நொடியிலே அவருடைய மனக்கண் முன்பாக வந்துவிட்டது. The desperate situation of this woman came before his eyes in 1 second. 18 வருடமாக இவள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். Yes, she was a woman who was affected for 18 years. 18 வருடமாக கைவிடப்பட்ட ஒரு பெண். She was a forsaken woman for 18 years. 18 வருடமாக நிமிரக்கூடாத ஒரு கூனியான ஒரு பெண். She was bowed together for 18 years that she could not lift up. 18 வருடமாக உதவியற்ற ஒரு நாதியற்ற நிலவரத்தில் அவள் காணப்பட்டாள். She was found in a helpless situation for 18 years. அவளை பார்த்தது மாத்திரமல்ல, Not only she was bowed down, அவளுடைய பிரச்சனையின் வேதனையை பார்த்தது மாத்திரமல்ல, not only looking to her pains and அவளால் நிமிர முடியவில்லை என்பதை அவர் பார்த்தது மாத்திரமல்ல, not only he saw that she could not bow down, எத்தனை வருடம் அவள் பாதிக்கப்பட்டாள் என்பதை அவர் பார்த்தது மாத்திரமல்ல, he not only saw that she was affected for so many years, அந்த பாதிப்புக்கு காரணமாய் இருந்த ஆவியையும் அவர் கண்டார். he saw the spirit which was affecting her. ஏன் அவள் இப்படி குனிந்து கிடக்கிறாள்? Why was she bowed down together? இது மனிதன் செய்த கொடுமையா இல்லாவிட்டால் யார் செய்த கொடுமை?
கொடுமை? It's this the hardship of man, or what was the hardship against எப்படி her? அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தது என்பதை தேவன் அவளை பார்த்த பொழுது அவளுக்கு பின்னாக இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆவியும் தென்பட்டது. When he looked at the woman as to what was the reason for her infirmity, even the spirit was seen by him. அருமையானவர்களே, நீங்கள் இந்த கூட்டத்திலே நீங்கள் பலதரப்பட்ட நிலவரங்களில் கடந்து வந்திருக்கலாம். Dear beloved, you would have come in different situations to this meeting. ஒருவேளை போதகம் கேட்கும்படியாக வந்திருக்கலாம். Maybe you have come to hear the teaching. இல்லாவிட்டால் பிரச்சனைகளினுடைய பரிகாரத்துக்காக நீங்கள் வந்திருக்கலாம். Or would have come for the remedy of your problems. யாருடைய கட்டாயத்தின் பேரிலோ நீங்கள் வந்திருக்கலாம். Or you would have come by compulsion of somebody. போய்த்தான் பார்ப்போமே என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். Or you would have come to see as to what is happening there. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிற இடம் உங்களை அறிகிற ஒரு தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். But it would be good if you should first understand that you have come to the presence of God. உன் சூழ்நிலையை உன்னுடைய பிரச்சனையை அறிந்த ஒரு தேவன் உண்டு. There is a God who knows your situation and your surroundings. நீ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. There is no need for you to tell him. நீ இந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தால் போதுமானது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமானது. உன்னுடைய பிரச்சனையின் தீவிரம் என்ன என்பது அவருக்கு தெரியும். If you be seated here and hear the message of God, that is sufficient, and he knows the tediousness of your problem. ஒருவேளை நீ சொல்லலாம், நான் 8 வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று. Or you may say that you have been suffering for so long. இல்லாவிட்டால் 8 வருடம் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். You would have said that you were suffering for 8 years. 12 வருடம் கஷ்டப்படுகிறேன் என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். You would say that you were suffering for 12 years. 18 வருடம் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். You would say that you are suffering for 18 years. 38 வருடமாக உதவியற்ற நிலவரத்தில் என் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். You would say that for 38 years your life is going on like this. இல்லாவிட்டால் பிறந்தது முதல் 40 வருடம் என் வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். Or from my birth even for 40 years my life is like this, you might lament about நீங்கள் it. போகிற கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உண்மையான காரியங்கள். The paths that you have traversed is all truth. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கத்தின் பேரில் அவர் தயவுள்ளவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். In the midst of this the Lord has brought you as a merciful God to hear about his words. நீ போதகம் கேட்பது நல்லது. It's good that you hear the teaching. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இந்த போதகத்தின் நடுவின் ஊடாக உன்னுடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் தீர்க்க அவர் திட்டமுள்ளவராக வந்திருக்கிறார். But in the midst of all this teaching the Lord is able to even solve your problems. உன்னுடைய பெயர் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். From your name he knows everything. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர். Because he is an omnipresent God, an almighty God who knows everything and he is about everywhere. அடுத்ததாக Nextly, உன்னுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, உன்னுடைய பிரச்சனையினுடைய காரணம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும். not only your problem, he knows the reason behind your problem too. ஒருவேளை என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு என்னுடைய மனைவிதான் காரணம் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். You might be lamenting saying that your wife is the reason for your problem. என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு என்னுடைய புருஷன் தான் காரணம் என்று நீங்கள் குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கலாம். You might be accusing your husband that he is the cause for the problem of you. ஒருவேளை உன்னுடைய அண்ணனோ தம்பியோ பக்கத்து வீட்டுக்காரனோ உன்னுடைய உடன் வேலையாளோ இல்லாவிட்டால் உன்னுடைய தொழில் போட்டியாளரோ ஏதோ ஒரு ரீதியில தான் நமக்கு பிரச்சனை என்று நாம் ஒரு சிலரை கைகாட்டிக் கொண்டு அவர்களை குறித்த பாரத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். Oh, you might be pointing out to your elder brother or your younger brother or your co-worker or any of them who is competing with you as a reason for the problem. ஒருவேளை சூழ்நிலைகள் அப்படி உண்மையாகவும் இருக்கலாம். And maybe the situations are true. ஏதோ ஒரு மனித சக்தி, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு எதிர்ப்பின் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீவிரித்துக் கொண்டு வருகிறது. Some human power, something is coming towards you and it is taking a hand over you. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இயேசுவோ ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அந்த பெண்ணை கண்டார். But Jesus, in the midst of all this, he looked in a different angle about the woman. அவர் பார்த்த பொழுது அவளுடைய பிரச்சனைக்கு யாரோ ஒரு காரணம் என்று தென்படவே இல்லை. When he saw her, he did not see anybody else a reason for her problem. அவருடைய பார்வை என்பது ஊடுருவி செல்லக்கூடிய பார்வை. His sight is a sight which goes through, pierces உன் கடந்த கால வாழ்க்கை அவருக்கு தெரியும். He knows your past life. இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிற பாதையும் அவருக்கு தெரியும். And he knows your present path. இனி உன்னை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் அவர் அறிவார். And he knows how best to take you. அப்படினால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் மறைத்தும் அவரிடத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. And hiding things from him you cannot do anything. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய காணிக்கையை மறைத்து வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்து வைத்துவிட்டு நான் போய் சொல்லுகிறேன், நீ கொஞ்ச நேரம் கழித்து வந்து அதே போல பாட்டை பாடு என்று சொல்லிவிட்டு போனான். One man hid the offerings in his house and he said, I will go tell certain thing, you also sing the same story. இவன் பாட்டு பாடி அந்த கதையெல்லாம் சொல்லி பொய் கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே செத்து போய்விட்டான்.
After he lied altogether, he died. அப்பொழுது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? Then what was the question? பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி உன்னுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பி விட்டானே, அதற்கு இடம் கொடுத்து விட்டு என்ன காணிக்கை என்ற ஒரு கேள்விதான் அங்கே கேட்கப்படுகிறது. There was a question which arose against him saying, how can the Satan even beguile your heart that you might lie against the Holy Ghost? அதுபோல Like this. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பலரை காரணங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டு இருந்தாலும், Although you are pointing out to others for as a reason for ஆனால் the problems, இவைகளுக்கு பின்னாலே ஒரு ஆவி உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு சத்தியம். it's true that you should understand there's a spirit behind this. ஒருவேளை உன்னுடைய பிரச்சனைக்கு அண்ணன் தான் காரணமாக இருக்கலாம். Maybe your brother is the reason for your problem. அந்த பாசமான அண்ணனை திருப்பி விட்டது யார்? Who is the one who separated that loving brother? அந்த பாசமான மனைவியை திருப்பி விட்டது யார்? Who is the one who turned away the loving wife? நீதான் வாழ்க்கை என்று சொன்ன புருஷனை திருப்பி விட்டது யார்? Who turned away the husband who said that you are my life? நீதான் என்னுடைய உயிர் என்று சொன்ன நண்பனை திருப்பி விட்டது யார்? Who is the one who turned away the friend saying that you are my life? பிரியமானவர்களே, இது ஒரு ஆவியினுடைய தாக்குதல் என்பதை ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்வார்கள். The spiritual people will understand that this is the attack of the spirit. ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இந்த பிரச்சனையினுடைய காரணம், இந்த பெண்ணினுடைய கூன் தன்மையினுடைய காரணம் ஆவி என்று அவனுக்கு தெரியாது. But the leader of the synagogue could not understand that the cause of this woman and the man bowing down is of spirit. இல்லாவிட்டால் அவளுடைய குடும்பத்தாருக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணம் ஒரு ஆவி என்று அவளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் தெரியாது. Even her family members could not know that this the spirit which is affecting the இன்னும் problem. சரியாக சொல்லப்போனால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில உள்ள போராட்டத்திற்கு, அந்த கூனியாக மாறினதுக்கு ஒரு ஆவிதான் காரணம் என்று அவளுக்குமே தெரியாது. And to rightly say, even she did not know that she was bound together because of a spirit. ஆனால் இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய பிரச்சனையுடைய காரணம் பிசாசுதான் என்று உங்களில் எத்தனை பேருக்கு விளங்கிக் கொள்ள இயலும்? But today how many of you are able to understand that the reason or the cause for your problem is Satan? பிசாசெல்லாம் இல்லங்க, இவன் கொழுத்து போய் சேரான் அப்படி நம்ம சொல்றோம். You are saying that it's not Satan but he is doing because of his fatness. வேணும்னே இவன் செய்றான் அப்படி நம்ம சொல்றோம். We say that he is voluntarily doing this. அவனை வேணும்னு செய்ய வைக்கிறதே ஒரு ஸ்பிரிட் தான். And to him to voluntarily do that is a spirit. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி. And here we see it's the spirit of infirmity. ஸ்திரீகள் என்று சொன்னாலே பலவீன பாண்டம். Women means they are weak. இதையும் தாண்டி அவளை ஒரு பலவீனத்தின் ஆவி தாக்கினது. And beyond this even spirit of infirmity affected her. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. How it will be? மனித வாழ்வு ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை. And the human life is a weak life. கர்த்தர் மாத்திரமே இதிலே அவனுக்கு பலனாக வருகிறார். It is only God who comes as a strength. அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது ஒரு ஆவியின் போராட்டம் என்பதை இந்த கூட்டத்தில் நீங்கள் அறிந்தால் நலமாய் இருக்கும். Dear beloved, it will be good that if you understand this meeting that the spirit which is affecting you or as your infirmity is a spirit. அந்த அறிவு கிடைத்த பின்பு இனிமேல் மனைவியினிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ அண்ணன் தம்பியினிடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. After getting this understanding you should not go and doubt against your wife or your husband or your brother and so on. இன்றையிலிருந்து உங்களுடைய முழங்காலை முடக்கி அந்த ஆவியோடு நீங்கள் எதிர்த்து நிற்க போகிறீர்கள். From today onwards you are going to kneel down and resist against that spirit. அப்பொழுது அந்த ஆவி உங்களை விட்டும் உங்கள் வாழ்க்கையை விட்டும் உங்களுடைய வருங்காலத்தை விட்டும் அது விலகி போகிறது. Then that spirit is going to remove away from you and your life and your future. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பேதுரு வந்து சொன்ன சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know of the incident which the Lord Jesus came and told to Peter. நீர் பாடுபடக்கூடாது. You should not suffer. உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாது. Such a thing should not happen to you. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. I cannot accept such a thing. நான் அதை சம்மதிக்க மாட்டேன். And I will not admit it. இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை அவன் போய் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சத்தம் வந்தது, அப்பாலே போ சாத்தானே. As he was speaking like this, he heard a voice saying, "Get thee hence, Satan." அந்த நிமிஷமே அவனை விட்டு அந்த ஆவி ஓடி போய் விட்டது. It was at this moment that Satan fled. பிரியமானவர்களே, இந்த பெண்ணை அந்த ஆவியினுடைய தாக்குதலிலிருந்து கர்த்தர் விடுவிப்பது அவருக்கு சித்தமாய் இருந்தது. Dear beloved, it was the will of God to deliver this woman out of that spirit of infirmity. தலையை நிமிர்ந்து வானத்தை நோக்கி பார்த்து நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட வேண்டிய நம்மில் அநேகர் இன்றைக்கு தலைகுனிந்து பல ஆவிகளின் போராட்டங்களிலே சிக்கி தங்களுடைய இலக்கை மறந்தவர்களாக இந்த ஆவிக்குரிய பயணத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். Today we who have to lift up our heads and look unto the redemption which is drawing nigh are forgetting the goal and going towards things which are not for us. இன்னொரு பகுதியிலே ஸ்திரீ என்று சொன்னால் சபை என்று நாம் எடுக்க முடியும். On the other hand, woman is called as the church. இன்றைக்கு சபை கூட சில இடங்களிலே தனிகுனிந்து நின்று கொண்டிருக்கிறது. Even the church is being bent its head in some ஒரு cases சிலருடைய காரணங்களினாலே, because of the reasons of some of them, ஒரு சில ஆவிகளின் போராட்டங்களினாலே, because of the striving of some இன்னைக்கு spirits. சபையில் உள்ளவர்கள் இல்லாவிட்டால் சபை என்று சொல்லுகிற தன்மை இன்னைக்கு அநேக இடங்களிலே கூனியாக குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறது. Today people who are found as the church are even now bent
knit together all together. ஏனென்றால் நாம் தான் சபை, Because we are the church. ஜனங்கள் தான் சபை, People are the church. ஊழியரும் விசுவாசிகளும் சேர்ந்ததுதான் சபை. Servants of God and believers together form the church. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Reading in Revelation chapter 12, அங்கே முதல் 5 வசனங்களிலே the first 5 verses, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it's told there, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்தவளாய் நின்று கொண்டிருந்தாள். a woman is clothed with sun. அது சபையை குறித்த தேவனுடைய ஒரு பெரிய வெளிப்படுத்தல். That is a great revelation about God to the church. அது என்ன வெளிப்படுத்தல் பிரியமானவர்களே? What is that revelation? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்து கொள்ள முடியுமா? A woman, shall she be clad with sun? அவள் சந்திரனிலே போய் நிற்க முடியுமா? Or can she stand on the moon? நட்சத்திரங்களை அவள் கிரீடமாக சூட்டிக்கொள்ள முடியுமா? Or can she have the crown or 2 stars? இப்படி எல்லாம் கேள்விகள் நமக்குள்ளே எழும்பினால் அது ஒரு கற்பனை கதை போல நமக்கு தென்படும். Which seem to be an artificial thing if we should think of in our mind. இன்றைக்கு சிலர் இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளாமல் Some of them are not understanding this truth. அந்த ஸ்திரீ ஒரு பிள்ளையை ஏந்தி கொண்டிருக்கிறது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தி அது மரியாள் என்றும் கையில் உள்ள குழந்தை இயேசு என்றும் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். They put up a figure as the woman is having a baby in her hand and that baby is infant Jesus and that woman is Mary. அப்படி அல்ல. That's not so. அந்த பெண் என்பது அந்த ஸ்திரீ என்பவள் புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. That woman shows the New Testament church. அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று சொல்வது தேவனை அணிந்து கொள்வது, சூரியன் கிறிஸ்துவை அணிந்து கொள்வது, நீதியை தரித்துக் கொள்வது. She clad with sun shows that she is clothed with God or she is clothed with the son, the Christ Jesus and the righteousness. அவளுடைய பாதங்கள் சந்திரனில் நின்று என்று சொல்வது அது கிருபையிலே ஒரு தேவனுடைய சபை நிற்பதை காண்பிக்கிறது. She is standing on the moon shows that the church is standing upon grace. அவள் பிரசவ வேதனைப்பட்டு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபையில் உள்ள ஜெயம் பெற்ற ஊழியர்கள் விசுவாசிகளை காண்பிக்கிறது. She is traveling with birth and she is begetting a man child who is caught up to the throne. That shows the overcoming saints of God and believers. ஆனால் இந்த ஸ்திரீயோ பலவீனப்படுத்தும் ஆவியினால் தாக்கப்பட்டு கூனி குறுகி போய் நின்று கொண்டிருந்தாள். But this woman is caught by the spirit of infirmity and bowed together. இன்றைக்கும் கூட சபைகளுடைய நிலவரங்கள் மிகவும் தரம் தாழ்ந்து போனதை நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்க முடியும். Even today we can see the standard of the church which is gone, even lost its category in from the word of God. இந்த ஸ்திரீயை ஒரு சபையாக எடுத்தால் அவள் கூனியாக காணப்பட்டாள். When this woman is taken as a church, she is found as a woman is bent down. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே ஒரு சபையினுடைய நிலவரத்தை நாம் பார்க்க இயலும். In Revelation 3:17 we can see the state of a church. அந்த சபையினுடைய நிலவரம் தரித்திரம். That state of the church is poverty. மற்றொரு பகுதியிலே குருட்டான நிலவரம். And nextly it is blind. இன்னொரு பகுதியிலே நிர்வாணமான ஒரு சபை. Nextly that church is naked. ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலவரம். And it is a wretched state. இன்றைக்கு अनेक சபைகள் நிலவரம் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. Today the state of many churches are found like this. பிரியமானவர்களே, சபைகளை ஆவிகள் தாக்கக்கூடிய ஒரு காலம் இதுவே. Dear beloved, this is the time when spirits are affecting the churches. அதை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். Reading in Revelation chapter 12 verses 1 to 5 we can see this. அந்த ஸ்திரீக்கு விரோதமாக, அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற ஆண் பிள்ளைக்கு விரோதமாக ஒரு பெரிய வலுசர்ப்பம் எதிர்த்து நின்று போராடினதாக, தன்னுடைய வாளால் அதிலே अनेक நட்சத்திரங்களை விழத்தள்ளினதாக நாம் படிக்க இயலும். We can understand from this and read, we can see that there is a dragon which is standing against the woman and the man child and is drawing up 1/3 of the stars from heaven. லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Luke chapter 21 verse 28. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is told there? நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். You lift up and your heads. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டிய காலம் வந்துவிட்டது. For your redemption draweth nigh. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் Because your redemption draweth nigh. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். You look up and lift up your heads. பிரியமானவர்களே, தலைகளை உயர்த்த வேண்டிய நேரத்திலே, இயேசு கிறிஸ்து சபைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த பெண்ணாலே தலையை நிமிர்த்த முடியவில்லை. At the time when the head should be lifted up, when Jesus is standing in this church, this woman could not lift up her head. ஒருவேளை அவளுக்கு ஆசை இருந்திருக்கலாம். Maybe she would have had the அந்த desire இயேசுவின் திருமுகத்தை பார்க்க வேண்டுமே, to see the beautiful face of Jesus, அந்த முகத்தின் வெளிச்சத்தை நான் பார்க்க வேண்டுமே. to see the light of that face. அவளுக்கு தேவனுடைய சத்தம் கேட்டது. She heard the voice of God. ஆனால் அவளோ பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். But she is looking towards the earth. இன்றைக்கு अनेक சபைகள் பூமியை பார்க்கிறது, மேலானவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டது. Today many churches are looking towards the earth, not looking up things above. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல பலவீனப்படுத்துகிற ஆவிகளுடைய போராட்டங்கள் உங்களுடைய வாழ்வை கூனி குறுக வைத்திருக்கிறது.
உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இப்பொழுது உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் பூமிக்குரிய சிந்தைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Today the spirit which is affected within you is made you to bow together, and it has made all your thoughts to be earthly too. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in 40th Psalm verse 12, இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, when we see on the next hand, அது பலவீனத்தின் ஆவி அல்ல, that's not the spirit of அது infirmity, பாவத்தினுடைய கொடூர தன்மை. it is the effect of sin. அந்த பாவம் அந்த மனிதனை நிமிர்ந்து பார்க்க விடவில்லை. The sin is not allowing her to be lifted up. எங்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாக இருக்கிறது, For our iniquities are more, எண்ணிக்கை கடங்காத தீமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டு விட்டது, and innumerable evils have compassed about me, அவைகள் எங்களை நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. and it is not allowing us to look up. என் தலைமயிரிலும் அது அதிகமாக இருக்கிறது. They are more than the hairs of my head. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவீனப்படுத்தும் ஆவி இருந்தால் அவன் தலையை உயர்த்த மாட்டான். If the spirit of infirmity is found in man, then he will not lift up his head. அவனுடைய ஜீவியத்திலே அக்கிரமங்களும் பாவத்தினுடைய போராட்டங்களும் அதிகரித்தால் அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. If there are iniquities and the works of sin in his life, he cannot lift up. ஒரு பாவம் செய்து கையுமையுமாக பிடித்து வரப்பட்டதான ஒரு பெண்ணை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். They brought a woman who was sinned and brought red-handed before Jesus. அவள் கடைசி வரை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. She could not lift up her head also to the end. ஏனென்றால் இப்படி சிக்கிக் கொண்டோமே, Because she was caught red-handed. ஒன்று தவறு செய்தது, She was committed wrong. இரண்டாவது மாட்டிக்கொண்டது. Secondly, she got caught. இந்த இரண்டுமே அவளை தலையை நிமிர விடாமல் தடுத்தது. These two did not allow her to lift up her head. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு மனிதன் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போனான். A man of God went to the synagogue that he might pray. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Luke chapter 18 verse 13. அவனாலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. He could not lift up his eyes and see. ஏனென்றால் அவனுடைய பாவியான வாழ்க்கை அவனை வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க ஏறெடுக்க துணிய விடவில்லை. Because his sinful life did not allow him to lift up his head towards heaven. அவன் தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு அழுதான். He could not lift up his eyes towards heaven, but smote upon his breath and cried. அருமையானவர்களே, பாவ வாழ்க்கை என்பது இல்லாவிட்டால் பாவத்திலே சிக்கிக்கொண்டு நீங்கள் கையுமையுமாக பிடிக்கப்படும் பொழுது உங்களுடைய தலை நிமிராது. Dear beloved, when you are caught red-handed in your sinful life, then you cannot lift up your head. ஒன்று பலவீனத்தின் ஆவி, மற்றொன்று பாவத்தினுடைய தாக்குதல். One is the spirit of infirmity, next is the effect of sin. இப்பொழுது அந்த பெண் பூமியையே நோக்கி பார்த்தாள். Now that woman is looking towards the அருமையான தேவனுடைய ground. பிள்ளையே, இந்த மார்க்கத்தில் வந்த பின்பும் நீ இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. Dear child of God, even after coming to this religion, if you follow Christ just for this earthly matters, then you are forsaken of all men. ரட்சிக்கப்படுவது ஒரு வேலை கிடைக்கும்படியாக அல்ல. No, you are saved not just to get work. ரட்சிக்கப்பட்டு சபையிலே வருவது ஒரு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல. You are saved and coming to the church not for a blessing only. ரட்சிக்கப்பட்டு சபையிலே வருவது விவாகத்துக்காகவோ இந்த குடும்ப சபையில ஒரு அங்கத்தினராய் சேருவதற்கோ அல்ல. No, you are saved and coming to the church not to become a member of the church alone. நீ பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடும்படியாக இந்த மார்க்கத்திலே இணைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. You are a woman not to seek for things of the earth, but to seek for things above. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, Colossians chapter 1 verses 2. பூமியில் உள்ளவைகள் அல்ல, வலது வரிசையில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். You seek for not things of this earth, but seek for things on the right hand. பிரியமானவர்களே, பூமியை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகவே உங்கள் வாழ்க்கை இருளாகவே தொடரும். Dear beloved, if you look to the earth and go towards it, then your life will be found with form or that form and void. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Genesis chapter 1 verse 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் கீழ் இருள் இருந்தது. earth was without form and void, and darkness was upon the face of the deep. நீ பூமியையே பார்த்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை ஒழுங்கின்மையாகவே போய்க் கொண்டிருக்கும். If you look to the earth only, then your life will go without form and உன்னுடைய void. வாழ்க்கையிலே நீ வெறுமையாகவே போய்க் கொண்டே இருப்பாய். Your life will become void. உன்னுடைய வாழ்க்கை ஒரு சூன்யமாக இருக்கும். Your life will become a zero. ஒண்ணுமே இருக்காது. There will be nothing. அருமையானவர்களே, அந்த 18 வருடமாக அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் இல்லை. Dear beloved, when you see in that life, there is no goodness at all. அவள் மனித பிறவி எடுத்ததிலே அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. There is no meaning of taking the birth of man. இல்லாவிட்டால் ஒரு நடைபிணமாக அவள் காணப்பட்டாள். Or she is found as a walking corpse. ஒரு சிலருக்கு வயதானதினாலே இந்த எலும்பு வளைகிறதை நாம் பார்க்கலாம். Some of them are bent down because they are becoming old. ஒரு சிலருக்கு வறுமை அதிகரித்ததினாலே நல்ல போஷாக்கு இல்லாதபடினாலே அவர்களுடைய முதுகெலும்பு வளைவதை நாம் பார்க்கலாம். Some of them because of their scarcity of food, because they have no sufficient food, they are bent down. எனக்கு தெரிந்த ஒரு தாய்
புருஷன் அடித்து அடித்து அந்த பெண்ணை கூனியாக மாற்றி விட்டார். I know of a mother who was beaten by her husband and she became bent down. அடித்து அடித்து கூனியாக மாற்றி விட்டார். And he keep beating her and she was bowed down. அவங்க தலை நிமிர முடியாத ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். She was pushed to a state of life where she could not lift up her head at all. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆம் ஏதோ ஒரு ஆவியினுடைய போராட்டம் தான் இது என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? Beloved, when you hear the word of God, how many of you understand that this is the effect of some spirit in your ஒன்றை life? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand, வியாதி வரலாம், sickness may come, வராமல் போகாது. it cannot be without coming. பலவீனங்கள் வரலாம், Weakness will come, வராமல் போகாது. it cannot be without coming. ஆனால் வியாதி என்று சொன்னால் 2 நாள் 3 நாள் என்று சொல்லுவார்கள். But when it's sickness, it is only for 2 or 3 days. ஆனால் வியாதியோடு பிசாசு வரக்கூடாது. But Satan should not come along with your sickness. வியாதியோடு பாவம் சேர்ந்து விடக்கூடாது. Sin should not come along with your sickness. வியாதியோடு பலவீனம் சேர்ந்து விடக்கூடாது. Weakness should not come along with your sickness. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I again repeat, உங்களுடைய பலவீனத்தோடு உங்களுடைய வியாதியோடு பாவம் சேர்ந்து விடக்கூடாது. along with your weakness or sickness, sin should not come along. உங்களுடைய வியாதியோடு பலவீனமோடு பிசாசு சேர்ந்து விடக்கூடாது. Along with your sickness and weakness, Satan should not join. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த வியாதி சுகமாகிறது கஷ்டம். When both will mix together, then it is hard for that sickness to be healed. அதனால தான் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப பகுத்தறிவுள்ள ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். That is why you should be found as discerning children of God. வியாதி நீடிக்கிறது என்றால் உடனே நீங்கள் அதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இது ஏதாவது ஆவியின் போராட்டமா என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். If there be a sickness, you should discern and see as to whether it's the effect of a spirit. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். They brought a man sick of palsy to Jesus. எத்தனையோ வருஷமாக அவன் திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தான். He was affected by the sickness of palsy for many years together. ஆனால் இயேசு என்ன பண்ணினார் தெரியுமா? But what did Jesus do? அவனை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Looking unto him, Jesus said, Son, thy sins be forgiven thee. எப்படி இருக்கும் பாருங்க. How it will be? அவன் திமிர்வாதத்தினாலே கை கால் எல்லாம் முடக்க முடியாமல் வந்திருக்கிறான். He was a man full of palsy that he could not fold or lift up his hands. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். In Mark's Gospel, chapter 2, we can see this. அங்கே அவன் திமிர்வாதத்திலே வந்திருக்கிறான். அவனுக்கு வியாதி, அவனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசு வந்த உடனே அந்த வியாதியை குணமாக்காமல் அந்த வியாதியினுடைய காரணம் பாவம் என்பதை அறிந்து உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். He came sick of palsy, he was full with his hands and could not walk, but Jesus reckoning him, he said, I forgive thy sins, you take thy bed and walk. அந்த பாவத்தினுடைய மன்னிப்பு, இரக்கத்தின் அந்த ஐஸ்வரியம் அவனுடைய வாழ்வை சந்தித்த பொழுது அவனுடைய வியாதி ஓடி போய்விட்டது. When the forgiveness of sin, when the mercies did meet him, that sickness fled away from him. அதுபோல Like this. இந்த பெண்ணுடைய பலவீனத்துக்கு பின்பாக ஒரு ஆவி இருந்தது, இயேசு கண்டுபிடித்தார். Behind the weakness of this woman, Jesus found that there was a spirit. அங்க இருந்த ஜெப வீரர்களுக்கு ஒருத்தனுக்கும் தரிசனமே கிடையாது. And all those who were found in the synagogue had no vision at all. அந்த ஜெபாலய தலைவனுக்கு தரிசனம் இல்ல, மத்தவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. Even the leader of the synagogue had no vision, others also did not have. ஆனா என்ன நடந்தது? But what happened? இயேசு அந்த பலவீனத்துக்கு பின்னாலே ஒரு சக்தி இருக்கிறதை கண்டுபிடித்து அந்த ஆவியை அவர் துரத்தி விட்டார். Jesus found that there is a spirit behind that sickness and chased away that sickness. அருமையானவர்களே, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உங்களை தலைகுனிய வைத்ததான ஆவியை கர்த்தர் துரத்த போகிறார். Dear beloved, before the close of the meeting, the Lord is going to chase away the spirit behind your அப்படி sickness. வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய வாழ்விலே ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னணியில் இருக்கிற அஸ்திபாரத்தை உடைப்பதுதான் தேவனுடைய திட்டம். If there be a struggle in our life, then it's the plan of God to shake the foundation behind it. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. Today many of them will solve the problems. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் என் ஜனத்தின் காயத்தை அவர்கள் பூசி விடுகிறார்கள். Saying peace and peace, they put away the wounds of the people in an open way. ஆனா அஸ்திபாரம் அங்கேயே தான் இருக்கும். But the foundation is still there. ஒரு முள்ளு மரத்தை வெட்டி விட்ட கேஸாக இருந்து கொண்டே இருக்கும். And it will be always there within inside. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முள்ளு மரம் மறுபடியும் முளைக்கும். And again it will be sprouting out. ஒரு எழுப்புதலின் காலம் வந்த உடனே திரும்ப வெட்டுவான். When the revival comes, it will break it again. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அது எங்கேயாவது ஈரம் பட்டு முளைச்சுக்க ஆரம்பிச்சிடும். Again with some wetness that will again sprout out. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய தற்போதைய வாழ்வின் நிலவரம். This is the present situation of some people. ஆனா என்ன நடந்தது? But what happened? இயேசு அந்த ஆவியை தான் அவர் தாக்க ஆரம்பித்தார். Jesus only rebuked the spirit. இன்னைக்கு இந்த கூட்டம் முடிந்து போன பிறகு உங்களுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு ஆவியினுடைய தாக்குதல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நைட்ல ஒரு மணி நேரம் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த ஆவியை எதிர்த்து பாருங்க. நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் அற்புதம் செய்வார்.
Today after the close of this meeting, today night you go and stand and in the presence of God and chase that spirit and the Lord will do miracle in your life tomorrow. அந்த ஆவியை விட்டுட்டு நீ வேற யாரையாவது துரத்திக்கிட்டே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. Leaving that spirit, if you keep chasing somebody else, no use. ஏம்மா உன்னால தான் பிரச்சனைன்னு சொல்லி அம்மாவை துரத்தி விடுறது வீட்டை விட்டு. Saying the mother that you are the cause of the problem, you're chasing away. இல்ல மனைவி தான் பிரச்சனைனா மனைவியை துரத்தி விடுறது. Or saying the wife is the problem and you chase away the wife. இல்ல நான் உன் கூட வாழ மாட்டேன்னு இவ புறப்பட்டு போயிடுறது. Or she said that I will not come with you and go by self. இந்த ஆவி மட்டும் போகாம இவ கூடயே போயிட்டே இருக்குது. The spirit will not go from them but she will go. புருஷன் கூடயே அந்த ஆவி போயிடுது. The husband will the spirit will go with him. இந்த ஆவியை துரத்தி பாரு எல்லாமே கிளியர் ஆயிடும். You chase the spirit and everything will clear. இந்த பலவீனப்படுத்தும் ஆவி தான் உங்களுடைய தொழிலை நஷ்டப்படுத்துகிறது. It is the spirit of infirmity which is putting your business at இந்த loss. பலவீனத்தின் ஆவி எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. I don't know how many families affected by the spirit of infirmity. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 3ஆம் அதிகாரம் chapter 3 முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 1. குடும்பங்களையே பலவீனப்படுத்துகிறது. It is making weakening the families. இரண்டாம் சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த குடும்பத்தாரே எல்லாருமே அப்படி பலவீனப்பட்டு போயிட்டாங்க. The household itself became weaker. இன்றைக்கு குடும்பங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. Today it's the spirit which is weakening the சில families. குடும்பங்களை குறித்து சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம். Some of families they will say that they were lived once and they have gone lost. காரணம் ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை டச் பண்ணிருச்சு. Because some weakening spirit has touched that family. தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது, ஆனால் சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போய்விட்டது. அது தேய்பிறையாக மாறிவிட்டது. The house of David waxed stronger and stronger and the house of Saul waxed weaker and weaker. It was going அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய குடும்பம் இப்படி சிதைந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது? Dear beloved, how many families have been scattered like this and gone to a desperate situation? ஏதோ பலவீனம் சொன்ன உடனே உட்கார்ந்து எழும்ப முடியாது, ரொம்ப வீக்கா இருக்கிறேன், இது ஒரு விதமான வீக். ஆனா உன் குடும்பத்தையே சிதைச்சிருச்சே, அத குறித்து உனக்கு கவனம் இருந்ததா? You might say you're weak and you're not able to sit. That's on one hand, but it is spoiled your family itself. Do you have caution about this? அருமையாக வாழ்ந்த குடும்பங்கள், The families which were well settled, அன்பினால் பிணைக்கப்பட்ட குடும்பங்கள், a good families which were settled, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், the children born of one mother. ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போய்விட்டது. But those families have gone weaker these days. எல்லாரும் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். And they were all gone to a scattered state. சவுலுடைய குடும்பத்துல எல்லாரும் வர 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 பலவீனப்பட்டே போய்விட்டார்கள். All the house of Saul waxed weaker and weaker as days went by. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் அந்த ஆவியை கடிந்து கொள்வார். மறுபடி உன்னுடைய குடும்பம் பலத்து அது பெருக போகிறது. Dear beloved, the Lord is going to rebuke such spirit on the third day of this meeting and your family will wax stronger again. இந்த விசுவாச பயணத்திலே நீ பலவீனப்படக்கூடாது. You should not become weak in this faith இல்லாவிட்டால் journey. இந்த புனித பயணத்திலே நீ பலவீனப்படக்கூடாது. Or in this divine journey you should not become weak. இல்லாவிட்டால் இந்த சத்திய மார்க்கத்திலே நீ பலவீனப்படக்கூடாது. Or in this life of truth you should not become weak. ஒருவேளை நாட்கள் போகிறதுனாலே अनेகர் பலவீனப்படுகிறார்கள். Because days have gone by, many are becoming weak. பல சம்பவங்கள், Many பல situations, சூழ்நிலைகள், many பல circumstances நெருக்கங்கள், and many troubles, பலருடைய வார்த்தைகள் many words ஒரு சிலரை பலவீனப்படுத்தி விடுகிறது. have weakened some of them. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy 25 verse 18. அங்கே ஒரு கூட்டத்தார் இந்த வனாந்தர பயணத்திலே பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். There a group of people were weakened in the wilderness journey. ஆனால் என்ன நடந்தது? Therefore what happened? அவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can you spot them out? இந்த சபையின் இந்த ஆவிக்குரிய மார்க்கத்திலே பலவீனப்பட்டவர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find and spot out the weak people in the church? அவர்கள் தானாகவே பின்னாக போவார்கள். They will automatically go behind by themselves. தானாகவே அவர்கள் பின்னோக்கி பயணப்படுவார்கள். They will journey towards back by themselves. திரும்பி போறதில்லை. They will not turn back. நல்லா நீங்க இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க வேண்டும். You should understand this இந்த rightly. ஆவி பலவீனப்படுத்தும் பொழுது ஒருவன் பின்மாறி பின்னால போறதில்ல, அவனுடைய வேகம் குறையும். When one is affecting this by the spirit, he is not backsliding and going behind. அந்த but his ஆரம்பத்தில் speed is இருந்த increasing. அந்த ஜெப வேகம் இருக்காது. The speed in his prayer is decreasing. அந்த ஆரம்பத்தில் இருந்த ஊழியத்தின் வேகம் இருக்காது. The beginning speed of his ministry is not found. அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த தெய்வீக சிந்தை இருக்காது. The beginning divine thoughts will not be found. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பலவீனப்படுவாங்க. பின் மாறி போக மாட்டாங்க, பின் வாங்கி வருவாங்க. They will be weak and as days goes by they will not backslide but go behind. இவங்க பின் வாங்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான்? But as they go behind, what does Satan do? அமலேக்கின் ஆவி அவர்களை வெட்டினான். The spirit of Amalek did cut them off. யாரெல்லாம் நீங்க நல்லா யாரெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம்.
You can understand as to who are weak. முதல் கூட்டத்துல இருந்த முதல் வரிசையில இருந்த ஆளு நாலாவது வரிசைக்கு போவாங்க மெல்ல. Those who are in the first row will slowly go to the fourth row. திரும்ப 10வது வரிசைக்கு போகும். Nextly go to the 10th row. அதுக்கு பிறகு சேருக்கு போகும். Nextly go to the chairs. அதுக்கு பிறகு வராமே நிக்கும் அப்படியே போய்டும் அது. Nextly be without coming at all. திரும்ப வந்து கன்வென்ஷனுக்கு மட்டும் தான் வரும். Again they will come only for conventions. அடுத்து இல்லன்னா நியூ இயருக்கு வருவான். And he'll come on for the new year. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிக்குரிய பலவீனங்கள் தாக்க ஆரம்பிக்கிறது. Like this slowly the weakness of the spiritual life begins. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பலவீனத்தினாலே தாக்கப்பட்டிருக்கிறோம்? Dear beloved, how many of us are affected by such weakness? இரண்டாம் சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே தாவீது தன்னை ஒரு பலவீனன் என்று அறிக்கையிடுகிறான். 2 Samuel chapter 3 verse 31, David confesses that he is weak. 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது 3rd chapter verse 39, அங்கே அவன் சொல்லுகிறான், there he says, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் இன்னும் நான் பலவீனன். and this day I am weak though anointed king. இன்னும் எனக்குள்ளே பல பொல்லாத சுபாவங்கள் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு சிலர் கிரியை செய்கிறார்கள். I have wickedness which is working and some of them were working too hard against me. இவன் அபிஷேகம் இவனுக்கு ராஜ அபிஷேகம் இவன் சிரசின் மேல் இருந்தது. He had the anointing of the king upon his head. அப்போதும் அவன்தான் ராஜா. At that time he was the king. அவன்தான் ஆளுகை செய்கிறான். He was only the ruler. ஆனாலும் அந்த ஆளுகைக்கு மத்தியிலே ராஜாவாக இருந்தாலும் இவனுடைய அந்த ஆளுகைக்கு மத்தியிலேயே இவனுடைய பலத்துக்கு மிஞ்சின சில சக்திகள் போராடினது. But in the midst of his reign, that there were powers which were working against his strength. அதனால அவன் சொல்லுகிறான், நான் இன்னும் பலவீனன். Therefore he says, I'm still weak. இந்த ஆவியினுடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களா? Do you see the attack of this spirit? அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் வந்து நிப்பாங்க. The 3 member brethren who would come and stand. செரியாவின் குமாரர். They are sons of Zeruiah. இவனுடைய ரிலேஷன் தான். They are his relatives. ஆனா அந்த 3 பேரை பார்த்த உடனே இவன் சொல்றான், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க. But looking at the 3 of them, he says they are too hard for him. ஒன்று யோவாப், And first is Joab, மற்றொன்று அபிசாய், next is Abishai, மூன்றாவது ஆசகேல். and thirdly is Assyrian. இந்த 3 பேரையும் பார்த்த உடனே இவன் சொல்லுவான், நான் இன்னும் வீக்கா, என்னை விட இவங்க எல்லாரும் ஜாஸ்தி பலனா இருக்காங்கன்னு சொன்னான். And he is saying that all these 3 of them are more stronger to me. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உலகம் மாமிசம் பிசாசுக்கு முன்பாக நீ பலவீனப்படக்கூடாது. உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி உலகம் மாமிசம் பிசாசு உன் வாழ்க்கையிலே விளையாட நீ அனுமதிக்க கூடாது. The world, flesh and Satan should not be empowering you, and before your strength these 3 should not come up against you. இந்த யோவாப், அபிசாய், ஆசகேல் 3 பேரும் 3 வித்தியாசமான சக்தி உள்ளவர்கள். This Joab, Abishai and Asahel had different powers. யோவாபை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. There's nobody to overcome Joab. அதே மாதிரி ஆசகேலுடைய வேகத்தை பீட் பண்ற ஆள் கிடையாது. There's nobody to even beat the speeds of Asahel. ஆசகேல் வந்து வெளிமானுடைய கலைமானை விட வேகமாக ஓடக்கூடியவன். Asahel will run faster even more than deer. யோவாப் ஒரு யுத்தத்துக்கு போய் தோற்று போய் திரும்பி வந்ததே கிடையாது. Joab going for a war, he's never come defeated. அதுபோல அபிசாய் எந்த நேரத்திலும் தாவீதுக்கு சப்போர்ட் பண்றதுல யார் அந்த ராட்சச பிறவியை விட்டாலும் அவன் வெட்டி வீழ்த்திடுவான். Even so Abishai, he whatever they will come against David, he will cut them off. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from இந்த this? மூணையும் கண்ட்ரோல் பண்றவன் தான் தாவீது. And 3 of powers to control them is David. அருமையானவர்களே, Dear beloved, நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிப்பதுதான் பலன். such attack of powers will be found in our life to come to see them, and overcoming is our strength. நம்மோடு தான் நாம் உலகத்துல தான் இருக்கிறோம். We are found in this இந்த world. மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம். We are found in this fleshly இந்த body. உலகமே பொல்லாங்கனுடைய கையில தான் கிடக்கிறது. And this world is found in the hands of the wicked. இந்த யோவாப் நம்மோடு தான் இருக்கிறான். Joab is with us. அபிசாய் நம்மோடு தான் இருக்கிறான். Abishai is with us. ஆசகேல் நம்மோடு தான் இருக்கிறான். Asahel is with us. இந்த உலகம் மாமிசம் பிசாசு இந்த மும்முனை தாக்குதலிலே நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஜெயிக்க வேண்டும். கடைசில போய் நான் பலவீனன் சொல்லக்கூடாது. And the world, flesh and lust is also found in this world with along with us. We should overcome them and not found weak. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Saint Paul say? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Galatians chapter 4, 4:13 அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? in verse 13, what does he say? நான் சரீர பலவீனத்தோடு காணப்படுகிறேன். I am found with infirmity of flesh. அருமையானவர்களே, இன்றைக்கு சரீரத்தை பலவீனப்படுத்த பிசாசு பயங்கரமாக போராடுகிறான். Today Satan is striving hardly to bring infirmity to the flesh. ஏனென்றால் Because இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? what is this flesh given for? இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும் பொழுது When Jesus Christ speaks about this, அவர் சொல்கிறார், இதோ எனக்கு ஒரு சரீரத்தை
சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். He says, behold, you have prepared the body for உம்முடைய me. சித்தம் செய்ய நான் வருகிறேன். I come to do your will. இந்த சரீரத்தை பலவீனப்படுத்தும் பொழுது இந்த ஆவியினுடைய போராட்டம் இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு வேதனையை உண்டாக்கி பாதிப்பை, பலவீனத்தை, சோர்வை, அதரியங்களை உண்டு பண்ணும் பொழுது நாம் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படக்கூடியவளாய் மாறுகிறோம். When the flesh is weakened, when there's some effect in this body by some pains or some endurances, we go contrary to the will of God. இந்த சரீரம் நமக்கு மீட்புக்காக கொடுக்கப்பட்டது. This flesh is given for a redemption. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். With this we should understand rightly. 2 கொரிந்தியர் 12:9 என் பலவீனம் என்று அவர் என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கினது என்று பவுல் பேசுகிறார். 2 Corinthians 12:9 St. Paul speaks that in his weakness his strength is made perfect. அருமையானவர்களே, உங்களுடைய சரீரங்களிலே எத்தனை பேர் பலவீனத்தை உணர்கிறீர்கள்? Dear beloved, how many of you are experiencing the weakness in your இன்றைக்கு bodies? சரீர பலவீனம் என்பது வயோதிபர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்கள், குழந்தைகள் அநேகர் இன்றைக்கு சரீர பலவீனத்திலே தாக்கப்படுகிறார்கள். Today weakness is not affecting only the aged people, but the youngsters and the children are also affected by இந்த weakness. ஆவியினுடைய தாக்குதல் உங்களுடைய சரீரங்களை பலவீனப்படுத்துகிறது. உங்களால் ஜெபிக்க முடியவில்லை, உங்களால் பாடுபட முடியவில்லை, கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியவில்லை, முழங்கால் போட முடியவில்லை, இப்படி பலவிதமான பலவீனத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. The attack of the spirit is bringing weakness to your bodies, that you might not kneel down, not able to pray, not able to suffer for the Lord, and it is bringing many effects in your body. நான் இந்த பலவீனத்தினுடைய தாக்குதலை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். I'm telling the effects of this weakness in you. இந்த பலவீனம் உன்னை நிமிர்ந்து பார்க்க விடாமல் தடுக்கிறது. This weakness is not allowing you to straight up உன்னை and look. பூமிக்குரிய சிந்தை உள்ளவனாய் மாற்றுகிறது. It is making you fleshly minded. உன்னுடைய அருமையான குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. And the good families it's coming to naught. உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்திலே உன்னை பின்னாங்க வைக்கிறது. In your spiritual journey it's making you to go behind. இந்த உலக மாமிசம் பிசாசு உன்னுடைய அபிஷேகத்தில் கூட ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணி விடுகிறது. And this spirit is also working against your anointing. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே பலவீனத்தின் ஆவியை சபிக்கிறேன். திரபாகா திரபாடியா. ஆமென். ஒன்றே, உன் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் நீங்க போகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்களை கர்த்தர் இன்றைக்கு வேரோடு பிடுங்க போகிறார். ஆமென். உன் வாழ்க்கையில உள்ள உன்னை நிமிர்ந்து நடக்க முடியாமல் பல இடங்களிலே போராடின அந்த ஆவியை கர்த்தர் அழித்து இன்றைக்கு நீ விசுவாசித்தால் இந்நாளையிலிருந்து ஏன் திரும்பி போகும் பொழுது உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். ஹalleluya. யாக்கோபே, உன் முகம் இனி செத்து போவதில்லை. ஹalleluya ஹalleluya. ரெக்கரபகதிரபனம் திகரபகரபானியா. ஹalleluya. ரகபனா திட எங்கி சம்த ஹைனி மியங்கரவர பமிசா. சிதவலக திரிவிகரபக திரிவிகரபன சிதவானியங்கரவ. ஒரு அபிஷேகம் உன்னை இப்பொழுது தொட போகிறது. ஒரு அக்கினி வல்லமை உன்னை தொட போகிறது. அந்தகார சக்தி ஓடட்டும். ஹிகரானியா சிதவலா சிபலா திடமானியா ரிபிகரா திட திடபக திடானியா ரெக்கரபக திட. ஆம். எல்லாரும் உங்களுடைய இந்த கூட்டத்தில் யார் எங்கெங்க நின்னுட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. யாரும் பலவீனத்தோடு திரும்பி போக கூடாது. ஹalleluya. எந்த பலவீனமும் அவங்க மேல இருக்க கூடாது. நீ கையை உயர்த்து. உனக்கு ஒருவேளை பலவீனம் இல்லாம இருக்கலாம். பலவீனரை நாம் இப்பொழுது ஜெபத்திலே தாங்க போகிறோம். ஹalleluya. அது ஆவிக்குரிய மாம்சீகமான எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தும் பொழுது உனக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை. ஒரு அக்கினி வல்லமை உன்னை தொடும். அது மற்றவர்கள் மேல் பற்றி எரியட்டும். ஹிபிகரபக திடா திடா திடானியா ஹிகரானியா. ஹalleluya ஹalleluya. வல்லமை உண்டே, மிக அதிகாரம் உண்டே. வல்லமை உண்டே, மிக அதிகாரம் உண்டே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே. வல்லமை உண்டே, மிக அதிகாரம் உண்டே. வல்லமை உண்டே, மிக அதிகாரம் உண்டே. வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே.
இப்பொழுது கலபானியா, கலபானியா, பலவீனத்தின் வல்லமை ஓடு உயிர்ப்பையோ தலை நிமிர ஐயோ பானியா திரா 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 பானியா பங்கரமனக சுரானியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாபானியா. பலவீனத்தின் ஆவி, பலவீனத்தின் வல்லமை, சபிக்கப்பட்ட ஆவி இதோ விழுந்து போகிறது. உனக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை, உனக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை, உன் குடும்பத்துக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு விடுதலை, உன் ஊழியத்திலே விடுதலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இனி எந்த பலவீனத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. ஆமென். இனி கடைசி வரை தலை நிமிர்ந்து நிற்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? கடைசி வரை நான் தலை நிமிர்ந்து கர்த்தருக்காய் நிற்பேன், இந்த உபதேசத்துக்காய் நிற்பேன், இந்த சத்தியத்துக்காய் நிற்பேன், என் இயேசுவுக்காய் தலை நிமிர்ந்து நிற்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் நிற்பேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு.